அம்மா மாப்பிள 5 பைசா செலவு இல்லாம ஓசிலே ஒரு நாளைக்கு 5,000 டீ குடிச்சிருக்கே எப்படி மாப்பிள? மாப்பிள என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கண்ணாமண்ணு செலவு பண்ணுவேன், உனக்கே தெரியும். என்கிட்ட இல்ல, ஏதோ வாங்கி கொடுத்த, அதுக்கு ஏன் அப்படி சொல்ற? ஆமா, காசு இருந்தா மட்டும் அப்படியே செலவு பண்ணி நொட்டிடுவாரு. அந்த ஒரு நாள் டீ வாங்கி கொடுத்துட்டு ஓவரா பேசக்கூடாது. 2 டீ வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஓவரா பேசுற. வாயா, காசு இருந்தா செலவு பண்ண விட்டோமா? என்னை பத்தி எனக்கு தெரியா? அம்மா ஐ 200 ரூபா. ஐயோ 200 ரூபா கிடைச்சிட்ட, இது எப்படியாச்சும் ஆட்டையை பண்ணுமே. யோ இங்க பாரியா, கீழே 200 ரூபா நோட்டு கிடைச்சிருக்கியா? மாப்பிள 200 ரூபாயா? சரி, இப்ப இந்த 200 ரூபாயா? ஏய் நிப்பாட்டு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். இந்த 200 ரூபா நோட்ல ஆளுக்கு பாதி 100 ரூபா எடுத்துப்பான், அதான் சொல்ல வர. அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது. 200 ரூபா நோட்டை எடுத்ததுன்னா அது எனக்கு மட்டும்தான், உனக்கெல்லாம் தர முடியாது. ஆரியா நீ அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ரோட்ல காசு பணம் கிடந்துச்சுன்னா கஷ்டப்படுறவங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் அந்த காசு பணம் சேரணும், அதெல்லாம் சொல்ல வந்தேன். ஓ உன்கிட்ட சொன்னாங்க, இந்த கதையெல்லாம் இங்கே விடாத, போ போ. நீ 3ஆம் வகுப்புல படிச்சதுல இந்த மாதிரி கீழே கிடக்கிற பணம் கஷ்டப்படுறவங்களுக்காக கடவுள் கொடுக்கறதுயா, இது அவங்கள்ட்ட தான் நம்ம சேர்க்கணும். உண்மையாவா? நான் அப்படி ஒன்றும் படிக்கலையே. சரி விட்டு தொலை, இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்குறோம், சந்தோஷம் தான். இதான் மாப்பிள்ள உன்ட்ட எனக்கு பிடிச்சத, அந்த 200 ரூபாய் கூட சொல்றேன். சரிவா? ஏய் பணத்தை இங்க நீ ஏன் பையில வைக்கிற? என்ன மாப்பிள்ள, இப்பதானே சொன்னேன் இந்த 200 ரூபாய் இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. நானா இருக்கப்பட்டவனா? நானும் இல்லாதப்பட்டவன் தானே, அப்ப எனக்கு தான் சேரணும். நான் மாப்பிள்ள நீ வா போ. இது என்னடா புதுசா ஆட்டையை போடுறீங்க? சரி இது இருக்கட்டும், ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுத்தா அப்படியே குடிச்சிட்டு கிளம்பிடுவேன்.